வணக்கம் மக்களே. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நிறையா அட்வைஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸோடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டுருந்தாங்க. ஏதாச்சும் நீங்கள் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள். சொல்ல வேண்டியது வண்டி சத்தம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம பேசுகிற சவுண்டு கம்மியாக இருக்குது. அதாவது நிறையா பேர் வந்துருந்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து 9:30 to மதியம் 12 வரைக்கும் சொன்னாங்க. 12 மணி வரைக்கும் சொன்னாங்க. சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் தெரில. நான் போயிட்டு வந்தாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயமாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. புது எக்ஸாம் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு, அதுக்குன்னு தனியாக ஒரு மைக்கு ரெடி பண்ணி யார் எந்த கருத்து தெரிவிக்கிறதுனா தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு சொல்லணும்னு என்னெல்லாம் வருது, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். வந்து எல்லோரும் கமெண்ட் இருக்காங்களேன்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து சும்மா ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்டுருக்காங்க வச்சுருக்காங்க. மைக்கில் பேசுகிறது இதே ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்துச்சு. அடுத்த டைம் ட்ரை பண்ணுவோன்றிருக்கேன். உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது, எடுக்கலை. நிறையா பேர் இருந்தோம். அதில் அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாராச்சும் பேசுங்க, உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிள்ளைகளை பற்றியாக இருக்கட்டும், ஆசிரியர்களை பற்றியாகவும் இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் பற்றி எது சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு எவ்வளோ கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொருத்தராக ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க டீச்சர்ஸ் அந்த வீடியோ அங்கே வச்சாங்க. எனக்கு சில கருத்துகள் இருந்துச்சு. அதை அடுத்த டைம் பார்க்கணும் கண்டிப்பாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தவறான கருத்துக்களில் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல போகிறேன்னா, அதிகமாக எந்த டைம் பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்மகிட்ட சொல்கிறதா நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூலில் போய் சின்ன பாப்பா டீச்சர்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் வந்து படித்து பார்த்துட்டு பார்க்காம எழுதிட்டு தான் வர சொல்லியிருக்கோம். அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து எழுதுறாங்க போல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் அவங்க எழுதுறது வந்து நிறையா இருக்குது நோட்டில். அப்போ எழுதுறதை குறைச்சி படிக்கிறதுக்கான டயத்தை அதிகமாக கொடுக்க சொல்லுவோம்னு நான் கேட்டேன். ஏன்னா படித்தா மட்டும்தான் பார்க்காம எழுதுறது, எக்ஸாம் டைத்தில் எழுதுறது, இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. நிறையா பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நிறையா பிள்ளை இந்த வெளியில் வேறு அவுட் பஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவுட் பஸ்னால் தனியார் பஸ்ஸில் வர்ற பிள்ளைங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்ற பிள்ளைங்க, இந்த பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கரெக்டாக ஸ்கூலுக்கு வர்றாங்களா, ஸ்கூல்லேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படின்ற சில விஷயங்களை பற்றி பேரண்ட்ஸுகளும் வச்சாங்க, குறைய சொன்னாங்க. டீச்சர்ஸுகளுமே சொன்னாங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஆள் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க எங்கிட்ட தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தாலோ, செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருந்தாலோ, வேறு எங்கிட்டும் போய் கடைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஆள் தகவல் கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் நீங்களும் பிள்ளைங்க ஸ்கூல் வர்றதை உறுதிப்படுத்திக்கிங்க. அவுட் பஸ்ஸில் வர்றாங்க. நம்ம பாப்பா 2 பேருமே வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டாங்க. வாசல்லையே வெளியில் நம்ம இருக்க வீட்டுக்கு வெளியில் வாசல்லையே பஸ் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்குள்ளே தான் இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஸ்கூலுக்குள்ளே ஏற்றுனாங்கன்னா வாசல்லையே தான் வந்து இறக்கி விடுவாங்க. அதுதான் எனக்கு ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவுட் பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, பஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம். நிறைய கிராமங்களுக்கு சைடெலாம் பஸ் போக வாய்ப்பு அவங்க சூழ்நிலையை பொறுத்து தான் அனுப்புகிறாங்க. பிள்ளைங்களும் நம்ம பேரண்ட்ஸை வந்து சொல்கிறத கேட்டு இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் கிடையாது. ஒரு சில பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு போகுதுன்னு சொல்ல போய் தான் அந்த கம்ப்ளைண்ட் வச்சாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வச்சு பெரிய பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. பெரிய பிள்ளைங்கன்னா 12th 11th அந்த மாதிரி பிள்ளைகளை தான் கம்ப்ளைண்ட் அதிகமாக பண்ணுறாங்க. அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் கிடையாது. பிள்ளைங்க எல்லாமே இப்போ நல்ல பிள்ளைகளாக தான் படிக்கிறாங்க, வைக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் ஒழுக்கம் இப்படியே நிறையா ஸ்ட்ரிக்டாக ஒழுக்கமாக நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், வைக்கிறோம், நிறையா சொன்னாங்க. நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு சில பிள்ளைகள் பண்ணுறது
ஸ்கூலோட பேரே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் நம்மளும் பிள்ளைகளை கவனிக்கணும். அவுட் பஸ்ஸில் போகிற பிள்ளைங்க, தனியார் வாகனம், தனியார் பேருந்து, கவர்மெண்ட் பேருந்தில் போகிற பிள்ளைங்கள, ஆட்டோவில் போகிற பிள்ளைங்கள கொஞ்சம் பேரண்ட்ஸ் பார்த்துக்க தான் செய்யணும், சொல்லி அனுப்பணும். என்ன செய்ய, அவங்களும் பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறாங்க, வேலை வெட்டிக்கு போகிறாங்க. அது பிள்ளைங்க தான் புரிஞ்சுக்கிறணும், வளர்கிற பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறணும். அவங்க இளம் வயசு, நான் அந்த கடையில் போய் அது விற்குமா வாங்கிட்டு வருவோம், இந்த கடையில் போய் இது விற்குமா வாங்கிட்டு வருவோமா, அது வாங்கி சாப்பிடுவோம், இது வாங்கி சாப்பிடுவோம்னு போகிற பிள்ளையா இருக்குது. எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது. கடைக்கு போகிறதுமே தப்பு தான். வெளியில் வந்து கடைக்கு போகிறது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்காகத்தான் முக்கால்வாசி சட்டப்படுறாங்க எல்லா பேரண்ட்ஸும். முடிஞ்ச வரைக்கும் இதை பார்க்குற குழந்தைகள் 12th படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் பேரண்ட்ஸ்களுக்காக வெளியில் எங்கிட்ட கடைக்கு தனியாக போகாதீங்க, ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சொல்லணும்னு தோணுச்சு, அங்கே சொல்ல முடியல, இங்கே வந்து சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு 700க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தெரிஞ்ச ஊரில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் காசுலாம் வராது. லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேருக்கு வந்து அந்த வீடியோ போய் காட்டும். நல்ல கருத்தை நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் கொடுப்பீங்க. 700க்கு மேலே இருக்க சப்ஸ்கிரைபரு கண்டிப்பாக லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்கூலில் போய் பாப்பா அவங்கள பார்த்துட்டு கிளம்புவோன்றிருக்கீங்கன்னா கம்யூனிட்டி காலுக்கு வாங்க. கம்யூனிட்டி அது இங்கிலீஷ் கூட வாயில் வர மாட்டேங்குது. காலுக்கு வாங்க, மீட்டிங் இருக்குது, இனிமேல் தான் மீட்டிங்கே இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைங்களை விட்டு கூப்பிட விட்டுட்டாங்க. பெரிய பாப்பாவும் இன்னொரு பாப்பாவும் ஓடியாந்தாங்க வேகமாக, சின்ன கிளாஸில் இருக்கையில். அதோடு அப்படியே ஸ்கூலில் திருப்பி ஒரு சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா அங்கே கொஞ்ச நேரம் நல்லா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் பேசினாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுப்போம் பார்த்தேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டு. ஆனால் அங்கே வந்து ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க, சவுண்டு ஓவராக இருந்துச்சு. ஏசப்பா பாட்டெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோவில் இதெல்லாம் போடலாமா என்னென்னு தெரிலன்றதுனால அந்த சவுண்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சவுண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். உட்காந்துருக்கையில் வந்து வீடியோ ஆன் பண்ணார மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு வீட்டில் வந்து தான் பார்த்தேன். சரி, சவுண்டை மட்டும் எடுத்துகிட்டு போடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க, அதையாச்சும் எடுக்கணும்னு பார்த்தேன். அவங்க பேசையில் வந்து மைக்கு வந்து கொஞ்சம் வேலையாயிருச்சு. டீச்சர்ஸு பேசும்போது ஓரளவுக்கு கேட்டுச்சு, பேரண்ட்ஸ் பேசும்போது நல்ல கருத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மைக்கு வந்து ஒவ்வொரு நேரம் சவுண்டு கூடவும் குறையவும் கிளியராக இல்லாமல் வேறு இருந்துச்சு. பேரண்ட்ஸ் ஒரு சிலர் நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அதை கேட்டுட்டு எனக்கும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி சரியான கூட்டம். இதெல்லாம் என்ன கூட்டம், நான் எந்திரிச்சு வெளியில் கிளம்பையில் பார்த்திங்கன்னா நகர்ந்து போகிற கூட இடம் இல்லை. அந்த மணிக்கு சேர் எக்ஸ்ட்ரா வந்தெல்லாம் சேர் போட்டுட்டாங்க. கிளம்பையிலலாம் பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க லேட்டாக, டைம் ஆக. அதோட வெளியில் வந்து இந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. விடுவேன்னா அதே இந்த பசுமையை பார்த்தது எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதை லைட்டாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கவர் பண்ணலை. நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், எல்லாரையும் எடுக்கக்கூடாதுன்ட்டு இந்த பசுமையான இயற்கை அழகியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லாமே கட்டாயிடுச்சு. அதை சொல்லி ஃபாயில் பிரிண்டு, இந்த சேலையோட பேர் ஃபாயில் பிரிண்டு. ஃபாயில் பிரிண்டுன்னா போயிடும். இந்த இது வந்து பார்க்க லுக்காக இருக்குது, நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ப்ரெஸ் போட்டு தேய்க்கிறதோ, இந்த துணியில் ஊற வைப்போம், தண்ணியில் வந்து அது சோடாக்காரம் துணி பவுடர்லாம் போட்டு ஊற வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சு ப்ரெஷ் போட்டு தேய்க்கும்போது இது போயிடும். நான் இதோட ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுலாம் துவைச்சிருக்கேன், போகலை, நல்லா தான் இருக்குது. பார்த்தாலே தெரியல, நல்லா தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான். நம்மளுடைய கோவத்தெல்லாம் அந்த சேலையில் காட்டினோம்னா அப்படி தான் போவோம். நான் அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயில கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க,
கிட்டத்தட்ட அம்மா வயசுன்னு கூடயே இருக்கும். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் நாங்கள்லாம் பட்டு சேலை கட்டினோன்னா எரிச்சலாக இருக்குது, முடன்னு இருக்குது, நீ கட்டியிருக்கிற மாதிரினா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா இந்த சேலை வந்து பூனஞ்சேலை மாதிரி இருக்கும். பூனஞ்சேலை கிடையாது, பூனஞ்சேலை மாதிரி வெயிட் லாஸாக இருக்கும். லுக்கு வந்து பட்டு சேலை லுக்கு கொடுக்கும். அதுதான் பிரச்சனை. அது எனக்கு பிரச்சனை இல்லை. பாப்பாவை இதோட அன்றைக்கி ஏதோ கோயிலுக்கு வெளியே இருக்காங்கம்மா, ஒரு சேலை எத்தனை இடமா கட்டுறது அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்குமா, இந்த சேலை அவ்வளோ சூப்பராக இருக்குமா இருந்துச்சு. அதே மாதிரி ஆசைப்படி நான் நீங்கள் கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். சின்ன பாப்பா கிளாஸுக்கு போனேன். அங்கே இருக்க பிள்ளைங்க உள்ள கையிலையே காட்டிச்சு, சிரிச்சிச்சு. அது உங்கள் அம்மாவாண்டு. அதோட அவங்களும் அதே மாதிரி வந்தாங்க. டீச்சரை பார்த்தோம், 2 பேர் சேர்ந்து, பாப்பாவும் நானும் சேர்ந்து. அவங்க டீச்சர் வெளியில் இருந்தாங்க, டேபிள் எல்லாம் வெளியே கூப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. போய் பார்த்துட்டு ரேங்க் கார்டெல்லாம் காமிச்சிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கிளம்புற நேரத்துக்கு, சும்மா சொல்லக்கூடாதும்மா, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சிலை எடுத்துவீங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மான்னு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம். எல்லா பேரண்ட்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா வரும்போது நல்ல சேலை கட்டிட்டு வரணும், நல்லா வரணும்னு ஒரு ஆசை. அவங்களுடைய ஆசைக்கு இன்றைக்கி இந்த சேலையை கட்டிட்டு போனேன். மற்றபடி நான் ஸ்கூலுக்கு வாரம் நான் விட போகும்போது, வாரம் சனிக்கிழமை வந்து ஸ்கூல் பஸ் போகாது. அப்போ நான் விட போகும்போது இது சுடிதார் போட்டுட்டு தான் போயிருக்கேன். சுடிதார் தான் அதிகமாக போடுவேன். அதுக்கு மேலே சேலை கட்டிருந்தா